எந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோமோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சு. இட்ஸ் வெரி சூப்பர் டூப்பரா பண்ணியிருந்தாங்க அண்ட் அமேசிங்கா இருந்தது. இந்த அளவுக்கு வந்து அடுத்து இன்னொரு அமெரிக்காவில் கூட பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த லேசர் டெக்னாலஜிஸ் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வெரி பிரைட்ஃபுல், வெரி அட்ராக்டிவ். இல்ல வெக்கேஷன் கோசரம் வந்தோம். ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர் டு see the event. இட்ஸ் வெரி அதான் நான் ரஜினிங்கிறது என்னோட லைஃப் லாங் சைல்ட்ஹுட்ல இருந்து ஃபேவரட் ஹீரோங்கிறத விட அதுக்கும் மேல இஸ் a வெரி குட் ஹியூமன், வெரி குட் ஹார்ட்டட் பர்சன். லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டும் எவ்வளவு ஒருத்தவங்க முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இஸ் a வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். ஸோ கண்டிப்பா அவரை பார்க்கணுங்கிற பயங்கர எக்ஸைட்மெண்ட். இட்ஸ் ஒன் ஆஃப் மை லாங் டைம் விஷ் இட் ஹேப்பன் இன் மை லைஃப். அதான் லைக் சொன்ன மாதிரி நாமளும் சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவங்களும் சந்தோஷமா வச்சுக்கணும். அப்படி இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். செகண்ட் திங், உங்களுக்குன்னு ஒரு ஹியரிங் இருக்கும். வாட் யூ வாண்ட் டு பிகம், நீங்க எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே யூ வில் பி சக்சஸ் இன் லைஃப். அவர் ஸ்டோரி ரொம்ப கஷ்டம் தான். ஆஸ் அ பர்சன் என்னால அப்படிலாம் லைஃப்ல முன்னேற முடியுமான்னு தெரியல. பட் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஸோ as I told, like அது எல்லாருக்குமே நடக்குமான்னு தெரியாது. பட் நம்ம ட்ரை பண்ணணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் எல்லாருக்குமே எல்லா மாஸ் ஹீரோக்குமே ஈக்குவலான ரோல்ஸ் இருக்கு. அண்ட் ஐ பிலீவ் ஸ்ருதி ஹாசனோட விமன் ரோல் இஸ் a மேஜர் ரோல் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்டிங் ஆஸ் யூஷுவல் எப்படி இருந்தாலும் ரஜினி படத்தை சந்தோஷமா பாக்குறது தான். ரஜினிங்கிற கிரேஸ் வந்து இட்ஸ் டச் டு, அது எப்படி சொல்றது, சின்ன வயசுல இருந்தே நம்ம அம்மா அப்பா நல்ல புத்தி சொல்லி கொடுத்து வளர்க்குற மாதிரி ரஜினி இஸ் a குட் மேன், ரஜினி இஸ் a குட் பர்சன். மற்ற படத்துல பார்க்கவே விட மாட்டாங்க. சின்ன ஒன்லி ரஜினி மூவிஸ் we usually watch. அதனால அது அப்படியே பழகிடுச்சு. அப்புறம் when we grow, like we understand the maturity, how he is taking care of family, friends, everything. அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன்.